வணக்கம். மகர ராசி திருவோணம் நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பயிற்சி பெறுவார். திருவோண நட்சத்திரத்திற்கு 7.5 சனி விலகி முற்றிலுமாக சனியின் பிடியிலிருந்து விலகி வாழ்க்கையில் இதனால் வரையில் நீங்கள் சந்தித்து வந்த தடங்கள், எதிர்ப்பு, ஏளனம், அவமானம், இழப்பு, கண்ணீர், வேதனை, கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் மீண்டு வரப்போகின்ற நல்ல காலகட்டமாகவே இருக்கும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானின் ஆதிக்கமும் ஆளுமையும் நிறைந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்ப தசா என்பது சந்திர தசா. சந்திர தசா முடிந்தவுடன் செவ்வாய் தசா, செவ்வாய் தசா முடிந்தவுடன் ராகு தசா, ராகு தசா முடிந்தவுடன் குரு தசா என்று தசாக்கள் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் அவருடைய 7.5 ஆண்டு காலமாக விரயச்சனியாக விரயங்களும், ஜென்ம சனியிலிருந்து என்ன செய்வது, எப்படி வாழ்வது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு வீழ்ச்சிகளையும் மன நிம்மதியை குலைக்கின்ற பல விஷயங்களையும் செய்வார். இது மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமல்ல, 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் 7.5 சனியாக வரும்போது 7.5 ஆண்டு காலமும் கஷ்டங்களும் துன்பங்களும் இல்லாமல் இருக்காது, வேதனைகள் இல்லாமல் இருக்காது. அனைவருக்குமே 7.5 சனி என்றாலே ஒரு பயம். அது மட்டும் இல்லாமல் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் அளவுக்கு மீறிய துன்பங்களை தருவார். காரணம் கிரக பகை. இந்த நிலையில் சனி பகவான் விலகியதும் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்க ஆரம்பித்துவிடும். ஒரு நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தால் மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு பாதிப்பு தானே, உங்களால் ஈடு செய்ய முடியும் என்று ஆறுதல் சொல்லிவிடலாம். 7.5 ஆண்டு காலம் எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு போராட்டங்கள், நல்லவர்களும் கெட்டவர்களாக மாறிய காலம் உண்டு. உறவுகளால் ஏற்பட்ட பல வகையான கஷ்டங்கள் உண்டு. துன்பங்கள் தாங்க முடியாமல் இந்த உயிர் இந்த உடலுக்கு தேவைதானா என்று நீங்களே கேட்டு கண் கலங்கிய காலங்கள் என்பது பல வருடங்களாக இருந்திருக்கும். அனைவரும் இருந்தும் அனாதைகளாக வாழ்கின்ற ஒரு துர்பாக்கிய நிலைதான் சனி பகவான் 7.5 சனியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் செய்து கொண்டு இருப்பார். ஆனால் இதிலிருந்து நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். அனுபவ பாடங்களை, எந்த உறவுகள் நல்ல உறவு, எந்த உறவு கெட்ட உறவு, இவங்களோடு சேர்ந்த காலம்தான் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி திசை மாறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்களாகவே சொல்லக்கூடிய, பல வகையிலும் நீங்கள் பேசக்கூடிய அளவிற்கு அனுபவ பாடங்களை உங்களுக்கு தந்திருப்பார். இது சனி பகவான் மட்டும் 7.5 சனியாக இருந்து செய்துவிட முடியாது. கூடவே குரு, ராகு, கேதுக்கள் இணைந்து பாதக நிலையில் அமரும்போது தான் படாத பாடாக இருக்கும் வாழ்க்கையில். உறவுகளால் உங்களுக்கு எத்தனை வகையான பாதகங்களை செய்ய முடியுமோ அத்தனை பாதகங்களும் செய்திருப்பார்கள். காரணம் 7.5 சனி. இந்த 7.5 சனியில் சனி பகவான் கெடுதல்கள் செய்வது கிடையாது. நீங்கள் இதனால் வரையில் யாரையெல்லாம் இவர்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமானவர், இவர்கள் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் என்பதை தவறான புரிதலுடன் நீங்கள் நினைத்திருந்தால் அது தவறு, அது தப்பு. உங்களுடைய பசிக்கு நீங்கள் தான் உணவு சாப்பிடணும், உங்களுடைய வலிக்கு நீங்கள் தான் மருந்து சாப்பிட வேண்டும் என்பதை உணர்த்தி இருப்பார். நீங்களும் உணர்ந்து இருப்பீர்கள். அந்த வகையில் சனி பகவான் விலகியதும் நற்பலன்கள் நடந்து விடுமா? கட்டாயமாக நடந்து தான் ஆக வேண்டும். ஆனால்
கிரகங்கள் அந்த நிலையில் அமரவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 2025 மார்ச் மாதம் சனி பகவான் பெயர்ச்சி பெற்ற 2 மாதங்களில் குரு பகவானும் பெயர்ச்சி பெறுவார். இப்பொழுது 7.5 சனியில் இருந்து முற்றிலும் விலகி இருந்து நற்பலன்கள் சிறிது சிறிதாக நடந்து கொண்டு இருப்பதை தவிர்த்து சிறு கஷ்ட நஷ்டங்கள் வரணும். காரணம், குரு பகவான் 6ஆம் ராசிக்கு செல்வது. சனி பகவான் விலகிட்டார். மிகப்பெரிய நற்பலன்கள் நடக்கப் போகிறது. அதிர்ஷ்டங்களில் அதிர்ஷ்ட மழையில் நீங்கள் நனைய போகிறேன் பொய் சொல்லக்கூடாது. காரணம், ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா 7.5 சனி விலகப் போகிறது. தடைகள் விலகும், கஷ்டங்கள் விலகும். இப்போவே விலகி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவர் சனி பகவான் கழிவு சனியாக இருக்கும்போது 6 மாதங்களுக்கு ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறையும், நஷ்டங்கள் குறையும், துன்பங்கள் குறையும். ஆதரவு என்பது சிறிது சிறிதாக கிடைத்து கொண்டே இருக்கும். உதவிகளும் கிடைத்து கொண்டு இருக்கும். இது சனி பகவான் மட்டும் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கிடையாது. குரு பகவான் 5இல் இருக்கிறார். ராகு பகவான் உங்களுக்கு மிகவும் சிறந்த இடமான 3ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 2025 குரு மாற்றமும் உண்டு, ராகு கேது மாற்றமும் உண்டு, சனி மாற்றமும் உண்டு. சனி பகவான் நல்ல இடத்திற்கு செல்லும்போது குரு பகவான் சில மாதங்கள் மட்டும் கஷ்டங்களை கொடுப்பார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா தனக்காரகன், புத்திரக்காரகன், கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கிரகமாகவே குரு பகவான் இருப்பதினால் அவர் 6ஆம் இடத்திற்கு செல்லுவதால் சிறு பாதகங்கள் ஏற்படும். ஆனால் சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து அந்த பாதகத்தை கூட நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு பலமாகவும் பாதுகாப்பாகவும் கட்டாயம் இருப்பார். ஆனால் ராகு கேதுக்கள் என்பது பெரிதளவு நன்மைகளை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் இல்லை. ஒரு கிரகமாவது உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறது. சனி பயிற்சி முடிந்தவுடன் குரு பயிற்சி. குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 அல்லது 6 மாதங்கள் வரை கஷ்டங்களை கொடுப்பார். அதற்கு பிறகு குரு பகவானாலும் உங்களுக்கு நற்பலன்களை நடக்கும். இதிலிருந்து அனைத்து கிரகங்களும் மாதந்தோறும், நாள்தோறும், ஆண்டுதோறும் 1.5 ஆண்டு காலங்கள் கழித்து இப்படி கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நிலையான நற்பலன்களை தருவது எதுவென்று கேட்டால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து அமர்ந்து நல்ல இடங்களில் அமர்ந்த சுபத்தன்மை வாய்ந்த கிரகங்களாக இருந்து விட்டால் இந்த 7.5 சனியில் இருந்து கூட உங்களுக்கு பெரிதளவு பாதகம் இருந்திருக்காது. காரணம், எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் சரி, எத்தனை கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் சரி, நடப்பு தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்துவிட்டால் உங்களுக்கு வருகின்ற அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தடுக்கும், உங்களை காப்பாற்றும். அந்த தசாவே உங்களுக்கு வலிமை இல்லாமல் இருந்துவிட்டால் 7.5 சனியா உங்கள் வாழ்க்கையே சூறாவளி காற்றை போல புரட்டி போட்டிருக்கும். தொட்டதெல்லாம் நஷ்டங்களாக, தாங்க முடியாத துன்பங்களாக, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாத தன்மையாக, முயற்சிகளில் தோல்வியும், உதவியாக கேட்டால் கூட பை நிறைய பணம் இருந்தாலும் கொடுக்க மனமில்லாத நிலைகளை, உறவுகளையும் நட்பையும் நீங்கள் கண்ணால் காண்டதுண்டு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து அழுததுண்டு. இந்த நிலையில் சனி பகவான் பயிற்சியாவது நல்ல செய்தியாக இருந்தாலும் குரு பகவான் மாற்றம் என்பது சிறு பாதகத்தை தரும். பெரிதளவு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டுமென்றால் உங்கள் ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருந்தால்தான் அதிகப்படியான தொல்லைகளாக இருக்கும். அப்படி இல்லாமல் சாதக தசாவாக இருந்துவிட்டால் பாதகங்கள் என்பது உங்களுக்கு இருக்காது. அது என்ன சாதக தசா பாதக தசான்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களாக இருந்தால் சாதகம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில்
கேந்திரம் திரிகோணங்களில் அமரப்பட்ட கிரகங்கள் நட்பு சமமாக இருந்துவிட்டால் சாதகம். பாதகம் என்பது 6 8ஆம் அதிபதியினுடைய தசா நீச பகை பெற்ற தசாக்களாக இருந்தால் கடுமையான பாதிப்புகளையும் கடுமையான கஷ்ட நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே இருந்திருக்கும். இந்த 7.5 ஆண்டு காலங்களில் 7.5 சனி வரும்போது தான் தசா நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தசா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடாது. எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு நடப்பு தசா உங்களுக்கு யோக தசாவாக இருந்துவிட்டால் எப்பொழுதுமே பாதகங்களை நீங்கள் சாதாரணமாகவே கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்துவிடும். அந்த வகையில் உங்களுக்கு என்ன தசா நடக்கிறது என்பதை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்காமல் பலன்களை சொல்ல முடியாது. ஆனால் கோச்சார ரீதி என்று சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி காலங்களில் 7.5 சனி விலகப் போகிறது. உங்களுக்கு கஷ்டமெல்லாம் உங்களை விட்டு தொலைந்து போக போகிறது. குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். நோய் கடன் பகை எதிர்ப்புகளை சற்று அதிகரிக்க செய்வார். ராகு கேதுக்கள் சரியில்லை, மிக கவனமாக இருக்க வேண்டும். செய்யும் தொழில், குடும்பத்தில் எடுக்கின்ற முயற்சிகளில் இதை சொல்ல வேண்டியது ஒருவருடைய கடமை. ஆகையால் சனி பகவான் பயிற்சி பெற்ற சில மாதங்கள் சிறு கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம். அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான நற்பலன்களும் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.